அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நான் ஒரு 25 வருஷமாக மக்கள் சேவை செய்து கொடுத்துன்னுக்கிறேன். இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளோ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு சேர்த்துருக்கேன். அதேமாரி கையெழுத்து பென்ஷன் வாங்குறதுக்கு சிவப்பட்டை அவங்களுக்கு நிறைய வாட்டி ஆஃபீஸுக்கு நடந்து மணிக்கணக்கில் என்னுடைய நேரத்தை ஒதுக்கி நான் உதவி பண்ணியிருக்கேன். அதனால தான் என்றைக்கும் இன்றைக்கும் என்னோட மகளிர்கள் 1000-500 பேர் நிற்பாங்க என் கூட. ஏன்னா நான் செய்கிற உதவியை நினச்சி பார்ப்பாங்க. நான் பொறாமப்பட மாட்டேன், பொச்சிருப்பட மாட்டேன், பாசிட்டிவாக இருப்பேன், எல்லோருடையும் சந்தோஷமாக இருப்பேன். ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க மாட்டேங்க. அதனால தான் கொரோனா காலத்தில் 10 லட்ச ரூபா என் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, பேடு முதற்கொண்டு மளிகை ஜாமான் எல்லாமே நான் ஹெல்ப் பண்ண வாடகையிலேருந்து. ஆனால் அவங்க எல்லாருமே ஏன்னா அந்த சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களாம் வீட்டுக்கு வரலைங்க. நம்மக்கிட்ட இருக்குது செலவு பண்ணுமே நான் செலவு பண்ணேன். செத்தா என்னத்தை வாரிம்ப போகிறேன்ற இடத்துக்கு அந்த இடம் நான் அந்த சுச்சுவேஷன் வந்தேன். ஆனால் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த 10 லட்ச ரூபாயில் 6 லட்ச ரூபா திருப்பி மாதம் 5000 10,000 திருப்பி கொடுத்தாங்க. நான் வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, கடவுள் மாதிரி அன்றைக்கி நீ ஹெல்ப் பண்ண. எங்கள் அம்மா அப்பா கூட தூரத்தில் இருந்தாங்க, பக்கத்துலேருந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ண. அதனால் என் சகோதரியாக அம்மாவாக நான் பார்க்குறேன்னு திருப்பி கொடுத்தாங்க. நான் வாங்கிக்கிட்டேன். அதேமாரி என்ன மாரி என் வயசில் இருக்கிறவங்க பெண்கள் உங்களால் முடிஞ்சதை ஒரு நாளைக்கு ஒரு 20 ரூபா, 30 ரூபா, ஒரு 15 ரூபா சாப்பாடு வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுங்க. படிப்புக்கு உதவி பண்ணுங்கள். நான் எல்லாரையும் கட்டாயப்படுத்தலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். என்றைக்கும் மக்கள் சேவை தொடரும்.